ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்தி சார் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. பிரியா பார்த்ததுனால மறுபடியும் எப்போ மீட் பண்ண போகிறோம், இந்த மொபைலை எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நினப்பிலே ஜாலியாக இருக்காங்க. நம்மளுடைய கார்த்தி சந்தோஷமாக இருக்கிறத பொறுக்காத இந்த பைரவி பார்த்திங்கன்னா, என்ன கார்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இதுக்கு முன்னாடி குடிச்சிக்கிட்டு இருந்து இப்போ திருந்திட்டு ரொம்ப ஜாலியாக இருக்க போலையே அப்படின்றாங்க. என்னுடைய வாழ்க்கையை அந்த நிலைமைக்கு கொண்டு போனதே நீங்கள் தான். அந்த ஒன்றுத்துக்கு உதவாத அந்த அஞ்சலியை என் தலையில் கட்டி என்னுடைய வாழ்க்கையை அழிச்சு அவள் என்னை ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாற்றிட்டு போயிருக்கா. இதுக்கெல்லாம் காரணமான நீங்கள் என் கூட பேசவே கூடாது, எதுக்காக என் கூடலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் உங்கள் சகவாசமே நான் ஒதுங்கி இருக்கல, எதுக்கு வேணும்னே என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி கேட்குறேன். என்ன கார்த்தி, நான் உன்னுடைய அத்தை, நான் ஒரு வார்த்தை இதை ஒரு வார்த்தையை கூட நான் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்ல. ஏன்னா நீங்கள் எனக்கு நல்லது நினச்சி அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா பரவாயில்ல. அண்ணியை வெளியே அனுப்புறதுக்காக அந்த யார் அந்த கெடுதல் பண்ணுறவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மூஞ்சில் அடிக்கிச்சு பேசிட்டு போனதுனால நம்முடைய பைரவி என்ன நம்மளை ஒரு கொசு அளவு கூட நம்மளை மதிக்க மாட்டானே, இவனாலாம் நம்ம எந்த நிலைமையில் வச்சுருந்தோம், இப்போ நம்மளெல்லாம் யாரும் மதிக்க தெரிஞ்சுட்டு திடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கற்று தரணும், இல்லைனா நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பைரவி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியா எப்படியாவது கௌதம் கையில் உண்மையை சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ரேவதியை பார்க்க வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் நம்முடைய ஜானகிக்கு தெரிய வச்சுனாலும் கண்டிப்பாக நீ என்னுடைய மருமகளே இல்லை, நீ என் அம்மாவோட பாசத்துக்கே துரோகம் பண்ணியிருக்கேன், என் கையில் சத்தியம் பண்ணிட்டு நீ இந்த வீட்டை விட்டே போய் என் மகனோட நீ வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுடைய இலக்கியா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இந்த ஆஞ்சலியால் வரப்போகிற பிரச்சனையை நம்மளுடைய கார்த்தி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதுக்கு வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக கொண்டு போக போகிறாங்க. நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியா லவ் பண்ணி மேரேஜ் வரைக்கும் கொண்டு போவார். இந்த அஞ்சலியை கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கார்த்தியோட லைஃப் அமைச்சிட்டு ஜாலியாக இருப்பார். நம்முடைய கௌதம் சாருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா கிடைச்சிட்டாங்க, இவங்க தான் என்னுடைய அம்மான்றதை தெரிஞ்சு நம்ம இலக்கியா சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.